ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளாகிட்டாங்க. எப்படின்னா, என் வாழ்க்கையில் வந்து ஒரு நட்புங்கிறது ஒரு ஒரு குறைந்த ஒரு அளவு தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமான வந்து யாரோடையும் வந்து அந்தளவுக்கு நட்பாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. நான் வந்து அவனோட ஒரு நட்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் வந்து வாழ்க்கையில் பார்த்தேன். அப்படியே வந்து ஒரு ஒரு வருட காலம் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் கம்பெனியில் வந்து என்னை வந்து பர்மனெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒன்றுமே தெரியல, இந்த வேலைக்கு இனி சரியில்லை அப்படின்னு சொன்னவங்கலாம் பரவாயில்ல, ஊர்லேருந்து வந்தாலும் நல்லபடியாக வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு எங்களே மிஞ்சிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேர் வந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேனேஜர் என்ன சொன்னார்னா, நீ எங்கே இருக்கிற தங்கி இருக்கிற அப்படின்னு கேட்டார். ஆஃபீஸ் கொடுத்ததுல தான் நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து தான் தங்கியிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து நீ வேணால் ஏதாச்சும் லோன் வந்து போட்டுக்கிறியா, ஏதாச்சும் ஹவுசிங் லோன் ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஏன்னா இப்போ வந்து ஜாப் பர்மனெண்ட் ஆனதுனால உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து உனக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்த ஆசையை அவரே வந்து ஏதோ தெரிஞ்சு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா என் மனசுக்குள்ளே வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்மளோட வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு செலவுக்கு வந்து அன்றைக்கி பணம் அனுப்பி பார்த்துக்குறோம் அம்மாவையும் அப்பாவையும். இன்னும் நல்லா பார்த்துக்கணும். அவங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம பணம் அனுப்புனாலும் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன ஓகே சார், இது வந்து எத்தனை வருஷத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் என்னெல்லாம் கேட்டேன். நீ 5 இயர்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க, ஒரு பெட்ரூம் வச்ச ஒரு ஹவுஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, உனக்கு எப்படி வேணுங்கிறத நீ தான் வந்து இது பண்ணணும். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நீ அங்கே போயிட்டு வந்து நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச ஹவுஸை நீ செலக்ட் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவோம் கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே சார், அது எங்கே இருக்குது, என்னென்ன அட்ரஸ் கொடுங்க, நான் போயிட்டு நாளைக்கு சண்டே தானே நான் போய் பார்க்குறேன், யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்டவரோட ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. நாளைக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார், சண்டேவும் அவர் வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாரு, நீ போ அப்படின்னு சொன்னார். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இதே மச்சான் ஒரு ஹாப்பி நியூஸ்டா அப்படின்னு சொன்னேன். என்னடா அப்படின்னு கேட்டான். நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல, எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், அம்மாவையும் அப்பாவையும் என்னோட வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குதுன்னு சொன்னல, அது இன்றைக்கி நிறைவேற போகுதுடா, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டது எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு நீ வாங்கினது நானே ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, உன் லைஃப்பில் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நீ மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவன், ஸோ வந்து இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னோட லைஃப்பில் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஓகேடா, நாளைக்கு நம்ம போயிட்டு அவரை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அவனை. இதெல்லாம் வந்து என்னிட்ட கேட்குறியா, நீ வான்னு சொன்னால் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே சரி, நாளைக்கு நீ ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் ரெடி ஆகிடு, அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம என்னங்கிறத நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். நான் ரூமுக்கு வந்தோடனே ஈவினிங் ஒரு 7 o'clock போல் இருக்குது, கால் பண்ணேன் அவருக்கு. இது மாதிரி சார், எங்களோட மேனேஜர் வந்து சொன்னார் இது மாதிரி ஹவுசிங் இதை பற்றி, நாளைக்கு உங்களை பார்க்கலாமா, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு கேட்டது. நான் ஃப்ரீயாக தான்ப்பா இருப்பேன், நீ நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணார். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுநாள் வந்து என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து 9 o'clockலாம் வந்து ரெடி ஆகிட்டான். என்னை வந்து அழைச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராவலிங்கே 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஒரு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு அவங்க வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நேரமாக வந்து இது அவங்க வீடு தானாங்கிற ஒரு டவுட்லேயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்க பேரை சொன்னோன்னா அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. இருக்காருப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன், மேலே இருக்கார், மாடியில் இருக்கிறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வாப்பா எப்படின்னாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் அதுக்குன்னே வந்து சிஸ்டம்லாம் எல்லாமே இருக்கிற ஒரு ரூம் வந்து இருந்துச்சு. அதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எங்களை பேசினார். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கீம் இருக்குப்பா, உனக்கு எது ஓகேங்கிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணுங்கள், நான் என்னன்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்தோம். அவன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்து ஓரளவு உனக்கு கிட்ட கையும் இருக்கும், இன்னொரு விஷயம் வந்து பரவாயில்ல, இங்கே வீடுகள்லாம் நல்லா இருக்கும்டா, என்னோட ஒரு சொந்தக்கார பையன் வந்து
அங்கே தான் வந்து வீடு வாங்கியிருக்காங்க என்னோடய அத்தை பையன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஏரியான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிடா, நீ சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா நீ இங்கே உள்ளவங்க, உனக்கு எல்லாமே தெரியும், நீ சொன்னால் எனக்கு வந்து சம்மந்தம் தான், உனக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு இதை செலக்ட் பண்ணால் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு நானும் அவங்கக்கிட்ட ஃபைனல் பண்ணோம். அது வந்து 7 வருஷம் ஸ்கீம் இருக்குப்பா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் எங்களுக்கு சொன்னாங்க. சரி சார், நான் நாளைக்கு மேனேஜர்கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளானை வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மறுநாள் எப்போதும் போல் 9 o'clock ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். மேனேஜர் கூப்பிட்டு என்ன கேட்டார். என்னப்பா என்னாச்சு, என்ன முடிவு பண்ண, போய் பார்த்தியா அப்படின்னு சொன்னார். பார்த்தேன் சார், இது மாதிரி இதுதான் எனக்கு ஓகேவாக இருக்குது, நீங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு 2 days நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் 2 நாள் கழித்து அவரே கூப்பிட்டு இது மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பித்து உனக்கு வந்து ஒரு 6 மாதத்துலலாம் வந்து வீடு வந்து கொடுத்துருவாங்க, அது வரைக்கும் நீ முன்பண்ண மாதிரி கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் எனக்காக நிறைய வந்து விஷயங்கள் செஞ்சுருக்கான். அவனோட லைஃப் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் எனக்கு என்ன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, எங்கள் அண்ணாவுக்கு வந்து பெரிய அண்ணாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன எப்படி இப்போ தான் நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று 2 குழந்தைங்க இருக்கிறாங்கங்கிறப்போ நம்ம வந்து அப்போக்கே அண்ணி எவ்வளோ நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. 2வது அண்ணி கூட நமக்கு எதுவும் செஞ்சதில்லை, இவங்க வந்து நிறையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 2 days லீவ் கொடுங்க சார், நான் வந்துடுவேன், அண்ணாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு. அவரும் நான் ரொம்ப லீவ் எடுக்காதனால ஓகேப்பா நீ எடுத்துக்க, 2 daysல வந்துடுங்க, ஏன்னா அப்புறம் வந்து ஒர்க்கிங் டிலே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி, லோன்லாம் வேறு ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதனால் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அப்போ என்ன, இப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சோம், இப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பஸ்ஸில் ஏறி போனேன். வீடுக்கு நடந்து போகிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அண்ணன் வந்து பாவமாகவும் இருந்துச்சு அண்ணனை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட நம்ம வந்து விளையாண்டது, அந்த ஒரு சிறு வயதில் இருந்த ஞாபகங்களையெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் நான் போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். அண்ணி என்னை பார்த்தோன்னே ரொம்ப அழுதாங்க. என்னடா இவர் இப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் பார்த்தியாடா அப்படி இப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறது நீ, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு மனசு கவலையில் தான் இருக்கிறாரு, என்னென்னு தெரியலை, என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்ட்ட போய் நான் பார்க்குறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அண்ணன் வந்து ரூமில் படுத்துருந்தார். ஏன்னு அப்படி ஆகிட்ட, என்னாச்சுன்னு, உனக்கு என்ன பிரச்சனை, உடம்புக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன பண்ணுது உனக்கு, அண்ணிகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியாமே, என்னாச்சு, எல்லாமே அவளால் வந்தது தான்டா, அவளால் தான் வந்து இப்போ என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு, இந்த நிலைமைக்கு காரணமே அவள் தான்டா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சுன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. எல்லாமே அவளால் தான்டா வந்த பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன தான் ஆச்சு சொல்லு என்னகிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் இது மாதிரி சொன்னார். அவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு உறவு இருந்துக்கிட்டு இருக்குடா, அது எனக்கு தெரியாது, இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு அன்றைக்கி வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு அவன் சொன்னான், நான் கூட நம்பலை இதெல்லாம், அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் கண்காணிச்சதுக்கப்புறம் தான் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இவன் நல்லவ மாதிரி என்கிட்ட பேசுகிறாளே, இவளுக்கு நான் என்ன குறையா வச்சேன், எப்படி சம்பாரிச்சு எல்லாமே நான் அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணினேன் தானே, ஆனால் அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கா இல்லைடா, அதான் என்னால் தாங்க முடியல, அதனால தான் எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு இருக்க பிடிக்கல, ஆனால் வெளியில் இதை சொன்னோன்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பொறுமையாக இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
சரி அண்ணா, நீ அதெல்லாம் வந்து கவலைப்பட்டு நீ மனசை போட்டு குழத்திக்காத. உன் குழந்தைங்களுக்கான நீ வந்து இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது சொல்லு. இப்போ நீ அண்ணியை வேண்டான்னு சொல்லி இது பண்ணாலும் குழந்தைங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். பிள்ளைங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுங்க 2 பேரும் வாழ்க்கையை பார்க்குற மாதிரி தானே இருக்குது. அதனால நீ வந்து இதெல்லாம் நீ வந்து போட்டு நினச்சிட்டு இருக்காத. நீ அடுத்தது என்ன பண்ணணும், என்ன அடுத்தது குழந்தைங்களுக்கு எப்படி இது பண்ணணும் அப்படி யோசினேன். அதான் வந்து சாமர்த்தியம். ஏன் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்க. இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் வந்து சம்பாரித்து இந்த வீடு வாங்க போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி சூழ்நிலைகள் தான் எனக்கும் இருக்குது. என்ன பண்ணுறது, பிரச்சனைகள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து வேறு வேறு வழியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு போகிற வழியை பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணியை வந்து நீ இங்கே இந்த ஊரில் இருக்கிற வாசி தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. நீ வேறு ஊர், இப்போ நான் வேலை பார்க்குற ஊருக்கிட்டே வேறு ஏதாச்சும் நீ ஒரு வேலையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நீ வந்து அண்ணியே பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அங்கேயே நீ இருந்தேன்னா அவங்க உன்னை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அந்த இதெல்லாம் மறந்துட்டு அவங்க உன்னோட நல்லபடியாக இருப்பாங்கண்ணே. நீ அதுக்கான வழியை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னடா பண்ணுறது, இங்கே தான் எனக்கு தொழில் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற தொழிலை விட்டுட்டு வந்தோம்னா நம்ம நாளைக்கு வந்து பிரச்சனையாக தான் ஆகும். அப்புறம் இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னாங்க அண்ணன். சரி பாருண்ணே, நான் வந்து ஊருக்கு போய் உனக்கு ஏதாச்சும் அங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குமா என்னன்ட்டு பார்க்குறேன். நீ ஒரு 2 மாதம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் நீ அண்ணி குழந்தைங்க எல்லாம் அழைச்சிட்டு இங்கே வாடகை வீடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் கூட நான் வீடு வாங்கிட்டேன்னா கூட அப்புறம் நீ வந்து அம்மா அப்பா நீங்கள் எல்லாரும் அங்கேயே இருக்கலாம் எங்களோடைய அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா, நான் வந்து நீ 2 மாதத்துல எனக்கு என்னென்னு பதில் சொல்லு. அது வரைக்கும் எனக்கு இவளோட இருக்கிறதே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிண்ணே, நீ அதெல்லாம் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத, நல்லா சாப்பிடு பண்ணுன்னு அப்புறம் சொல்லிவிட்டு 2 நாளாக இங்கேயே இருந்தேன். அப்புறம் அண்ணனுக்கு எல்லா ஆறுதலையும் சொன்னேன். அவர் கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ நான் கொஞ்சம் வந்து பேசினோன்னே ஓரளவு தெளிவாக இருந்தார். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து என் லைஃப் வந்து ஒரு வாரம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் வந்து இடையில ஃபோன் பண்ணி என்னடா பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்டார். நான் வந்து சொல்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமாக வந்து என்னோட ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர், அவர் வந்து எல்லா விவரமும் ஓரளவு அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவர். அதனால அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன். அவர் சொன்னார், நீ வந்து நான் சொல்கிற இடத்துல போய் ஒரு தடவை பாரு, அவர் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு கொடுப்பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன அட்ரஸில் போய் பார்த்தேன். அவர் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அண்ணனுக்கு அதெல்லாம் வந்து அனுப்பிவிட்டேன். அண்ணன் வந்து பரவாயில்லடா, இங்கே கொஞ்சம் கம்மி விலையாக தான் இருக்குது, வாங்கி விற்கலாம், இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிண்ணே நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபோனை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.